ஹமாஸ் போர்ல பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் இவங்க நினைக்கிற மாதிரி அடியோடு அழிக்கப்படலை. ஏன்னு சொன்னா இந்த இடிபாடுகளுக்குள் இருந்து புதிய வீரர்கள் முளைத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. ஆமா, ஏன்னா நீங்க என்ன மறந்துடக்கூடாதுன்னா, அந்த ஹமாஸ் தலைவர்கள் எல்லாமே எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தார்கள் என்றால், இந்த போருக்கு நடுவில் பிறந்து வளர்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை ஏதிலியர் முகாம்கள்லேருந்து வந்துச்சு. ஒரு இயல்பா பிறந்ததுலேருந்து அவங்க ஒரு சீரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த இயக்கத்துக்கு வரல. இவங்க எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். அப்ப இப்ப என்னாச்சுன்னா, இதுக்கு மேல என்ன நடந்துட முடியும்? சரி, தரையடி சுரங்கப்பாதைகள், பதுங்கு குழிகள் அழிக்கப்படுதுன்னா, இப்ப அவங்க சொல்றாங்க, we have now overground tunnelsங்கிறாங்க. தரைக்கு மேலேயே டன்னல்ஸ் ஆயிடுச்சு. எங்க? இந்த இடிபாடுகளுக்கு நடுவிலேயே இருக்குது. அது அவங்க மண், அவங்க மக்கள். அதனால இயல்பாவே என்ன பண்ண முடியுதுன்னா, அங்கிருந்து கொண்டு எதிர்பாராத நேரங்களில், எதிர்பாராத இடங்களில் இஸ்ரேலிய படையினரை தாக்குறாங்க.